ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமோ ரெடிசைனர். இன்றைக்கி என்ன நியூ ஸ்டிச்சுன்னு பார்த்தலாமா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எம்போஸ்ட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். பீட் ஸ்விட்சும் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து எம்போஸ்ட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம சில்க் த்ரெட்டில் தான் போட போகிறோம். ஸோ சில்க் த்ரெட் தேவை, நெக்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டு தேவை. இந்த 2 த்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ லீஃப் ஸ்டிச்சிங் போட போகிறோம். எப்படின்னு சொல்கிறேன் வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோவை ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ஆரி ஒர்க் கற்றுக்க முடியும். இப்போது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி லீஃப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், க்ளூ போட்டு அந்த பைப்பிங் த்ரெட் வச்சு இந்த மாதிரி நீங்கள் யூ ஷேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் உடனே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த க்ளூ வந்து நீடில் ஒட்டிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் பாருங்கள். எப்பயுமே செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் கவர் பண்ணிட்டு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி போடணுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் மிடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த லைன் தான் நம்ம வந்து ஒரு லாக் போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மிடில் லைனை வச்சு தான். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளேருந்து நான் வந்து ஒரு குட்டி லாக் கொடுத்து வெளியே ஒரு லாக் கொடுக்கணும். லீஃப் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஒரு லாக் கொடுக்கணும். இதுதான் பேசிக்கான இது. இதை வச்சு தான் நீங்கள் மெத்தட் வந்து அடுத்தடுத்து லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கன்னா உள்ளே வந்து ஸ்டிச்சஸ் எடுக்கிறேன், வெளியே கொண்டு போய் ஒரு லாக் கொடுக்குறேன். அதை அப்படியே பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் போடணும். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, லாக் போட்டுட்டு ஸோ லெஃப்ட் பக்கமோ ரைட் பக்கமோ எந்த பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பாருங்கள், மறுபடியும் உள்ளே ஒரு லாக் கொடுக்கணும், வெளியே ஒரு லாக் கொடுக்கணும். மறுபடியும் நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த அவுட்லைனுக்கு உள்ளவே வந்து அந்த அவுட்லைனுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் கொடுக்கணும், ஒரு லாக் கொடுக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் லெஃப்ட் டு ரைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச்சாக நீங்கள் வந்து கண்டினியூவாக போட்டு வர போகிறீங்க. ஸோ இதில் என்ன பேசிக் மெத்தட், என்ன இதில் நம்ம நார்மல் லீஃப் ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இது எம்போஸ்டுன்றதால உங்களுக்கு லீஃப் ஸ்டிச் வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நார்மல் லீஃப் ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் எதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே கொடுத்துருக்க அந்த பைப்பிங் த்ரெட்டு வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நெருக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பைப்பிங் த்ரெட்டு வெளியே தெரியாது. நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு தெரிஞ்சுதுன்னா அது வந்து பார்க்க வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ பைப்பிங் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போடும்போது வந்து இப்போ பாருங்கள், நான் அந்த மிடில் வந்து அந்த லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து பாருங்கள் பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் மேலேருந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க இது நீங்கள் இன்னும் இவ்வளோ ஃபில் பண்ணும் போது அந்த மிடில் லைனில் வந்து நீங்கள் மொத்தமாக எல்லா ஸ்டிச்சஸும் அங்கே கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான லீஃப் ஸ்டிச் மாதிரி இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிடில் கொடுக்காம கொஞ்சம் ஒரு பாதி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மிடில் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைனுக்கு முன்னாடியே வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து லெஃப்ட்டு கொடுத்துட்டு 4th டைம் வரும்போது நீங்கள் அந்த மிடில் லைனில் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் பக்கம் போகும்போதோ இல்லை ரைட் பக்கம் போகும்போதோ 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் உள்ளவே அந்த மிடில் ஒரு லைன் கொடுத்துருங்க பார்த்தீங்க, அந்த லைனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சின்னதாக ஸ்டிச்சஸ் கொடுத்து வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொடுத்துட்டு வந்து ஒரு 4th த்ரெட் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் வந்து அந்த லைனில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குறது வந்து வெளியே தெரியாது. இங்கே பாருங்கள், நான் எத்தனை லைன் உள்ளே கொடுத்துருக்கேன், ஆனால் நம்ம வந்து உள்ளே ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோன்றது வெளியே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து மொத்தத்தையும் ஒரே லைனில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது பார்க்க வந்து லீஃப் ஸ்டிச் மாதிரி தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்த ஸ்டிச்சும் ஒரே இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேப்புக்கு நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வெளியே கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டான லீஃப் ஸ்டிச் வந்துடும். லாஸ்ட்டாக நீங்கள் வரும்போது எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே கொடுத்த ஒரு ஸ்டிச்சஸ் கூட தெரியாது, கரெக்டான பர்ஃபெக்டான ஸ்டிச்சில் வரும்.
இப்போ நீங்கள் வந்து வெளியே என்ன பண்ணலாம், பீட்ஸ் கொடுத்து கூட உங்களுக்கு எந்த மாதிரி பீட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து கூட நீங்கள் வந்து அவுட்லைனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் கட் பீட் கொடுக்குறேன். கட் பீட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பீடாக தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பீடாக கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்க வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆரி ஒர்க்கில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் சில்க் த்ரெட் வச்சு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். உங்களுக்கு புரிகிற லெவலில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ எப்பயுமே லாஸ்ட்டில் என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.